ஈஸியான கேரட் தயிர் பச்சடி தான் இன்றைக்கி என்னோட சைட்லேருந்து பார்க்க போகிறோம். கேரட்டுக்கு பதிலாக என்ன காய்கறி யூஸ் பண்ணலான்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். கடாயில் நெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. திருவின கேரட்டும் இதோடு சேர்த்துருங்க. கேரட் பீட்ரூட்லாம் பண்ணும்போது டேரெக்டாக ராவாகவே சேர்க்கலாமே பச்சடியில், எதுக்கு வதக்கணும்னு கொஞ்சம் பெருங்காய பொடி உப்பெல்லாம் சேர்த்து வதக்கும் போது சைனஸ் கன்ஜஷன் ஃப்ளம் இருந்ததுன்னா அதை ஜாஸ்தி பண்ணாமல் இருக்கும். டைஜஷன் இஷ்யூ இருந்தாலும் பேலன்ஸ் அவுட் பண்ணி கொடுக்கும். கேரட்டை 4 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பிளெண்டரில் இஞ்சி, பச்சை மிளகாய், திருவின தேங்காய், கடுகு சேர்த்துக்கோங்க. எங்கள் ஆண்டி கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் தயிர் பச்சடி பண்ணும்போது கடுகு சேர்ப்பாங்க. கடுகு சேர்க்கும் போது ஒரு ஜிங்க் கொடுக்கும். கேரட்டுக்கும் தேங்காய்க்கும் உள்ள ஸ்வீட்னஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். டைஜஷன் இஷ்யூ இல்லாமையும் பார்த்துக்கும். தயிர் சேர்க்கும் போது கொஞ்சம் குளுமை தான், அதையும் ஈவன் அவுட் பண்ணும். இந்த வதக்கின கேரட்டை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. அரைச்சி விழுதியும் சேர்த்து தயிரையும் சேர்த்துக்கோங்க. இந்த கண்டெய்னர் ஹர்ப் கண்டெய்னர்னு சொல்லி அமேசானில் வாங்கினேன். 2 வாரத்துக்கு அப்புறம் ரிவ்யூ சொல்ல சொன்னீங்க. இது 2வது வாரம். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது கொத்தமல்லின்னு சொல்லிட்டு. இதை நான் அட்வர்டைஸ்லாம் பண்ணல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் மட்டும்தான் நான் இங்கே ரெஃபர் பண்ணுவேன். கீழே தண்ணி ஒரே ஒரு தடவை தான் மாற்றினேன். வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம தண்ணி மாற்றலாம். இந்த ஹர்ப் கண்டெய்னர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இதோட லிங்க் என்னோட ப்ரொஃபைலில் இருக்குது, இல்லாட்டா திருப்பியும் நான் ஸ்டோரியில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கேரட்டோட தானே எல்லோ கலர் ரொம்ப அழகாக இதோட மிக்ஸ் ஆகி வருது. கொஞ்சம் கூட மஞ்சள் பொடியெலாம் சேர்க்கல. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.